உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 19வது வசனம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி, யாரை கர்த்தர் பஞ்ச காலத்தில் உயிரோடு கூட காப்பாராம்? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்கிறவர்களை, கர்த்தருக்காக உழைக்கிறவர்களை, கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களை. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட காத்து அவர்களை, என் அன்பு தேவ பிள்ளையே, நடத்தும்படியாக அவர்கள் மேல் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னையும் என்னையும் காக்க ஆண்டவர் நமக்கு ஒரு தூதனை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழுறோம். கர்த்தருக்கு பல விதத்தில் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவது கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக என் அன்பு தேவ பிள்ளையே நம்மை ஒப்பு கொடுப்பது கிடையாது. இப்படி வாழாமல் என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக நாம் பயந்து வாழ்ந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எல்லாவற்றிலும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது, கர்த்தர் எத்தீங்கு வந்தாலும் சரி, எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும் சரி, எத்தனை விதமான நிலச்சரிவுகள் நிலநடுக்கங்கள் வந்தாலும் சரி, கொள்ளை வியாதிகள் பலவிதமான வாதைகள் வந்தாலும் சரி, அதை கர்த்தர் நம்மிடத்தில் சேராதபடிக்கு கர்த்தர் தடுத்து காத்து, அல்லேலூயா, அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது இல்லையா? எது என் பிள்ளையிடத்தில் வருது, எந்த தீமை வருது, எந்த தீங்கு வருகிற, எந்த துன்மார்க்கவன, எந்த விதமான பொல்லாதவன் வருகிறான் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்து கர்த்தர் அந்த பொல்லாத காரியங்களுக்கு நம்மளை விலக்கி கர்த்தர் நம்ம உயிரோடு கூட காத்து நடத்துகிறாராம். இந்த தேவனை மறந்துட்டு இன்றைக்கி கூட ஆலயத்துக்கு போகாமல், ஆலயத்தை தேடாமல், ஆண்டவரிடத்தில் போகாமல், ஊழியத்துக்கு போகாமல், என் அன்பு தேவ பிள்ளை நீ வீட்டில் இருக்கிறன்னா, அல்லேலூயா, உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை எவ்வளவாய் நடத்த போகிறார் தெரியல. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோம், கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தர் நம்ம உயிரோட காத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? மகா இரக்கம் கிருபை இருதயங்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும். எங்களை உயிரோடு காத்து எங்களை வழிநடத்துகிறவரை, எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உமக்கு நாங்கள் பயந்து நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம், பெரிய பலத்த காரியத்தை செய்யும். இந்த நாளில் பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணி செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் ஒரு கிராமத்தை நான் உங்களுக்கு காண்பித்திருப்பேன். அதில் கிராமத்தில் உள்ள வீட்டை காண்பித்திருப்பேன். ஒரு சகோதரி அஞ்சல் அவங்க பேர், கட்டுகளோடு மாந்திரிக சேவனைகளோடு கூட கட்டப்பட்ட நிலைமையில் இருந்து அவர்களுக்காக ஜெபித்துட்டு வந்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த கிராமத்து மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எப்படியாவது தேவ சமூகத்துக்குள்ளாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலாம் அந்த கிராமத்தில் போய் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். சபையை நிறுவ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த தாயாருக்கு அந்த குளக்கரையில் வீட்டை கட்டி கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டு ஓடு போட்ட ஒரு வீட்டை கட்டி கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நிறைய பேர் கேட்டீங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இது எப்படி பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேருனா ஏதோ நூற்றுக்கணக்கில் ஒரு பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி பாஸ்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, என்னுடைய நீ எப்படி செய்தாலும், ஒன்று பொருளாக வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை அதே ஸ்பாட்டுக்கு வந்து கிராமத்தை பார்த்து நீ செய்தாலும் பரவாயில்ல, இல்லை பாஸ்டர் எங்களால் அதெல்லாம் முடியாது, அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கேட்குற வண்ணமாகவே நீங்கள் லகுவாய் செய்ய உங்களுக்கு வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. கொடுக்கிற கரங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம்.